வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நம்ம இந்த கிரக சேர்க்கைகள் வரிசையில் இன்றைக்கி அடுத்தது என்ன கிரகம் வருதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம காலபுருஷ ரீதியாக செவ்வாய் வீடு, சுக்கிரன் வீடு, புதன் வீடுன்னு பார்த்து சூரிய சந்திரர்களை பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கிற 2 பேர் தான், குரு வீடும் சனி வீடும். அதில் இன்றைக்கி தனுர் வீடை பற்றி பார்த்துடலாம். 9ஆம் பாவம். 9ஆம் பாவம்னா உங்களுக்கே தெரியும், பாக்யம்னு பேர். பாக்யம்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போது அப்பா இருந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, பித்ரு பாக்யம்னு சொல்கிறது. பித்ருவே ஒரு பாக்யம்தான். எல்லாருக்குமே நிறைய சொத்து பத்து சேர்த்து வைக்கிற அப்பாலாம் கிடைக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு அது கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்களில் தெய்வம் குருன்னு சொல்கிறது. உயர்கல்வி, படிப்புக்காக வெளியே போகிறது, வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாமே 9ஆம் பாவத்துடைய முக்கியமான காரகங்கள். உயிர்காரகங்கிறது தந்தை தான். உயிர்காரகம் என்பது தந்தையை குறிக்கிறது. ஸோ இதில் தனுர் வீட்டுக்கு 6, 8, 12 அதிபதிகள் யாருன்னு பாருங்கள். தனுசுக்கு 6 கூடையவர் யார்? சுக்கிரன். 8 கூடை சந்திரன், 12 கூடை செவ்வாய். ஸோ 8 மையமாக வச்சு 2 பக்கம் பிரிச்சுக்கலாம். அதாவது சந்திரன் சுக்கிரன் ஒரு பக்கமும், சந்திரன் செவ்வாய் ஒரு பக்கம் பிரிச்சுக்கலாம். நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்குறோம், சந்திரன் சுக்கிரன் இணைவு, சந்திரன் செவ்வாய் இணைவு பார்க்குறோம். பொதுவாக இந்த 9ஆம் பாவத்தினுடைய இன்னொரு முக்கியமான காரகம் என்ன, பாக்கியம்னு சொல்கிறது. திருமணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதனால D9 சார்ட்டில் கொண்டு போய் உங்களுக்கு திருமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் D7 தானே கொடுக்கணும். 7ஆம் பாவத்தை தானே திருமணம்னு சொல்லிட்டு இருக்கோம். கலத்தரம்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் D9 சார்ட்டு தான் மன வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. என்கும்போது 9ஆம் பாவத்தில் இந்த பாக்கியம் என்னத்தை குறிக்குதுங்க? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. கேள்விப்படுறோமா இல்லையா? இன்னார் தான் நமக்கு மனைவி, இன்னார் தான் நமக்கு கணவருங்கிறது தெரியறதில்லை. அதனால் அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்கியம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதனுடைய பாக்கியஸ்தானத்துக்கு துர்ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்ட 6, 8, 12 அதிபதிகள் சேரக்கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தரோட சாரம் வாங்குறதோ, இல்லை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ, இந்த செவ்வாய் சுக்கிரன் நினைவில் சந்திரன் சாரம் வர்றதோ, இல்லை இந்த சந்திரன் செவ்வாய் நினைவில் சுக்கிரன் சாரமும், சந்திரன் சுக்கிரன் நினைவில் செவ்வாய் சாரமும் வரக்கூடாது. அப்படி வந்துடுதுன்னா 6, 8, 12 அதிபதிகள் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு கடுமையான பாதிப்பை செய்கிறார்கள். பொதுவாக நமக்கு தெரியும், இந்த சுக்கிரன் சந்திரன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மன வாழ்க்கை பாதிப்புங்கிறத நிறைய பார்த்துருப்போம். திருமணம் நிலைப்பதில்லை. திருமண வாழ்க்கை என்பது திருமணமே ஆனாலும் என்ன ஆகிடுதுங்க, ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை தந்து கொண்டே இருக்கிறது. செவ்வாய் சந்திரனும் கிட்டத்தட்ட அதே அமைப்பு தாங்க. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் சந்திரனுங்கிறது 6, 8, தனுசுக்கு 6, 8. சந்திரன் செவ்வாய்ங்கிறது 8, 12 சேர்க்கை, அவ்வளோதான். இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே துர்ஸ்தான அந்த 9ஆம் பாவத்திற்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை மனதிலே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 9ஆம் பாவத்துக்கு மட்டும்தான் அது கெடுதல் பண்ணும், மற்ற பாவத்துக்கெலாம் பண்ணாது. நாம் இங்கே துர்ஸ்தான அதிபதிகள் சேர்க்கையை முக்கியமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸ் புறமே அதுதான். ஸோ இந்த 9ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பாக்கியஸ்தானத்திற்கு இவர்கள் சேர்க்கை என்பது ஆகாத ஒரு சேர்க்கையாக இருக்கும். 9ஆம் இடங்கிற தெய்வ குற்றம் அங்கே உண்டாயிடும். குருநாதர்களுடைய சாபம், பழி. இவர்கள் என்ன பண்ணுறதுங்க, போன ஜென்மத்தில் அப்படி குருதுரோகம் செய்தவர்களாக கற்றுக் கொடுத்தவன்ட்டே வித்தையை காட்டுறியான்னு சொல்லி கேட்குறோமா இல்லையா? அந்த மாதிரி இவர்கள் குருவினாலே சபிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கே அதிகமாக இருக்கிறது. தெய்வத்தினுடைய சாபம், குற்றம் என்பதெல்லாம் இந்த கிரக இணைவிலே சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியுது. 5ஆம் பாவம் ஒரு வகையாக வேலை செய்யும்போது 9ஆம் பாவமும் என்ன பண்ணுதுங்க, இந்த ஆன்மீகம், தெய்வம், குருமார்கள் என்கிற வகையிலே அதனுடைய அடுத்த பரிணாமம், 5ஆம் பாவத்துடைய அடுத்த பரிணாமம் தான் 9ஆம் பாவம்.
ஸோ இந்த பாக்கியம் என்பது இங்கே திருமணத்தை மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்களிலே இங்கே பாதிப்பை தருவதாக இருக்கிறது. தந்தை என்பது என்ன? இப்போ 9ஆம் பாவத்துக்கு இப்போ சுக்கிரன் சந்திரன் நினைவு இருக்கிற ஜாதகத்திலே தந்தைக்கு இது கடுமையான சோதனை கஷ்டத்தை தருகிறது. தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகளை தருகிறது. கடன் நோய் வழக்கு பிரச்சனைகளை நிறைய தருகிறது. அல்லது தந்தை பாக்கியம் அங்கே குறைகிறது. தந்தை பாக்கியம் மத்தியம வயதிலே தந்தையை பிரியக்கூடிய அல்லது தந்தையை இழக்கக்கூடிய தன்மைகள். செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கவங்களும் நாம் இதை நிறையா பார்க்குறோம். முன்னாள் சிஎம் ஜெயலலிதா ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கும். அவர்கள் சிறு வயதிலே தந்தை இழந்தவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த செவ்வாய் சந்திரன் கூட்டணி இருந்தாலும் சரி, சுக்கிரன் சந்திரன் கூட்டணி இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு மன வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒன்று தான் காரணமாங்கிறது இல்லை. ஆனால் காலபுருஷ ரீதியாக அந்த 9ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பாக்கியஸ்தானம் அதற்கு துர்ஸ்தான அதிபதிகள் சேரும்போது கண்டிப்பாக அந்த ஸ்தானத்தை கை வைக்காமல் போகவே போகாது. தந்தை மற்றும் திருமணம் என்கிற 2 முக்கியமான பாக்கியம்தான் சொல்லி ஆகணும். தெய்வம், குரு, இப்படி உயர்ந்த பண்புகள், உயர்ந்த விஷயங்களை எல்லாமே சொல்வது தான் இந்த 9ஆம் பாவம். அதனால் 9ஆம் பாவம் என்பது திருமண பாக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு பாவமாக போகிறது. மன வாழ்க்கை நிம்மதியற்ற தன்மை என்பது இந்த சுக்கிரன் சந்திரன் நினைவாகட்டும், செவ்வாய் சந்திரன் நினைவாகட்டும், கண்டிப்பாக இதில் திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தருக்கு இந்த இணைவு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அந்த இணைவு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இல்லாத ஜாதகத்தை தான் சேர்த்து வைக்கணும். அதே போல் தந்தைக்கு அதை மாற்ற முடியாது. அதுக்கு நாம் இந்த தந்தைக்கு தான் பிறப்போங்கிறது நமக்கு தெரியாது. கர்மா ரீதியாக பிறக்கிறோம் என்பது தான் உண்மை. அதுதான் பாக்கியம்னு சொல்கிறது. எல்லாருமே அம்பானி வயிற்றில் அப்புறம் நல்ல வசதியான வீட்டில் தான் பிறக்கணும்னு பிறந்துருவோமா இல்லையா? ஏழை வீட்டில் யாரும் பிறக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் முடிவு செய்ய முடியாத விஷயம். கர்மா என்பது முடிவு செய்ய முடியாத விஷயங்களை சொல்கிறது. அதனால் இந்த ஜென்மத்தில் ஒரு தந்தைக்கு பிறந்திருப்போம். போன ஜென்மத்தினுடைய நம்மளுடைய அந்த கர்மாவும் இவர்களுடைய கர்மாவும் பேலன்ஸ் ஆகும்போது அந்த குடும்பத்தில் பிறக்கிறோம். ஸோ இந்த சுக்கிரன் சந்திரன் நினைவாகட்டும், செவ்வாய் சந்திரன் நினைவாகட்டும், தந்தையை சோதிப்பதிலே நம்பர் 1ஆக இருக்கிறது. தந்தைக்கு மத்தியம ஆயுளை கொடுக்கறது, தந்தைக்கு நிறைய கஷ்டங்களை, உடல் ரீதியான மன ரீதியான கஷ்டங்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் நிறைய கொடுப்பதாக இருக்கிறது. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா தந்தையை என்ன பண்ணுற நடுவிலேயே நம்மளை விட்டு பிரிச்சிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தருவதாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையிலும் இது என்ன பண்ணிடுதுங்க? கை வச்சிருது. அதுபோல் தெய்வ குற்றங்கள், குரு சாபம். அதனால் யாரை நம்ம குருவாக இருந்து இது பண்ணுறோமோ அவங்கள என்ன பண்ணக்கூடாதுங்க? துரோகம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து நல்லபடியாக அவருக்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பது தான் நம்முடைய மாணவனுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களிலே நாம் தவறும்போது, அதே போல் தெய்வம் சார்ந்த விஷயங்களிலே நாம் குற்றம் செய்யும்போது என்ன ஆகுதுங்க? இந்த மாதிரி சுக்கிரன் சந்திரன் நினைவும் செவ்வாய் சந்திரன் நினைவும் நம் ஜாதகத்திலே சேர்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் பாவத்துக்கு ஆகாத கிரக சேர்க்கை இது ரெண்டுமே. மறுபடியும் நான் மீண்டும் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஜென்ம லக்னம் வேறு மாதிரி இருந்தால் அந்த ஜென்ம லக்னத்துக்கு இந்த தனுர்பாவம் என்னமாக வருகிறதோ அதற்கு 6, 8, 12 சேர்க்கையாக அது இருக்கும். அதையும் வைத்து காலபுருஷ ரீதியாகவும் ஒரு பலனை சொல்லி உங்கள் ஜென்ம லக்னத்துக்கும் ஒரு பலனை சேர்த்து சொல்லும்போது உங்களோட ப்ரெடிக்ஷன் அக்யூரசி என்ன ஆகுதுங்க? இன்க்ரீஸ் ஆகும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிரக இணைவுகளை இவ்வாறாக ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவிலே சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.